எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பட்டினம் பக்கத்துல இருக்க மீன் மார்க்கெட். தமிழ்நாட்டுன்னு இல்ல, இந்தியாலே முதல் முறையா மீன் மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல பாத்திருப்போம். இந்த இடத்துல மொத்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். இங்க 1-2 கிடையாது, 362 கடை வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது நான் இங்க நிக்கிறேன்னா இப்போ இந்த ஒரு டைல்ஸ் கடை இருக்குல்ல, சோ இது வந்து ஒரு கடை. தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இன்னும் இந்த மார்க்கெட்டுக்கு போனா ஜனம் எங்க வயசானதுங்க வருதுங்க, காரணம் நிக்குதுங்க, நின்று அதுங்களால நாங்க எடுத்துன்னு போய் காட்டுவோம். அங்க உள்ள எந்த வயசானதுக்கு வந்து வாங்க, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அது தேவையில்லாத மார்க்கெட்டு கவர்மெண்ட் கட்டி அங்க உயிரை வாங்குறாங்க. நாங்க அது உள்ள கடையே வேணான்றோம். எதனால வேணான்றீங்க? 30-40 வருஷமா நாங்க அந்த ரோட்ல கடை வைக்கிறோம். அதனால வந்து உள்ள போனா எப்படி தெரியும்? என்ன கார்ல போறாங்க, இங்கதான் கடை இருக்குன்னு கரெக்டா அடையாளத்தோட வருவாங்க. அது உள்ள போயிட்டா சரியா போட முடியாது எங்களால. 10 கோடி ரூபாய் செலவுல உங்களுக்காக இவ்வளவு? ஆமா, 10 கோடி ஏழை மக்கள் கொடுத்தாங்களான்னு கேளு. நாங்க கேட்கவே இல்லையே. அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். எப்பா நீ கட்டினி எங்களுக்கு பிரோஜனமா கட்டுப்பா. இவ்வளவு லோண்டு பொட்டி கடை மாதிரி கட்டியிருந்தா நாங்கள் மீன் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணுறது? எங்களுக்கு அந்த பாக்ஸ் வைக்கவும் இடம் இல்லை, நாங்கள் நின்று வாங்குறதுக்கும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இடம் கிடையாது. 250 கடை இருக்குது இங்கே. 250 கடை பட்டின பாகத்தில் வேற கடை இருக்கு. எல்லா கடையும் உள்ள போனா அந்த இடமே பத்தாது, பற்றாக்குறை தான். இலவசம் கிடையாதான், லீஸு சொல்றாங்க. எழுத வரவங்க தான் சொல்றாங்க, இது எங்களுக்கு தெரியாது. லீஸுன்றாங்க, வாடகைன்னு சொல்றாங்க, கரண்ட் பில்லு காசு, தண்ணி காசுன்றாங்க. நாங்கள் ஏதோ ஃப்ரீயாக எங்கள் ஊருக்காரங்களே பைப்பு போட்டிருக்காங்க, அடிச்சு எடுத்துன்னு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். 3 இடத்தையும் கொண்டு விட்டா பிரச்சனை வரும், சண்டை வரும், தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி வரும். பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறவங்களும் நொச்சிக்குப்பத்தில் இருக்கிறவங்களும் 2 பேரையும் ஒரே மார்க்கெட்டில் வச்சுன்னா வியாபாரம் பாதிப்பு. அந்தந்த ஊருக்கார் வந்து அந்தந்த இடத்துல மட்டும்தான் மீன் வியாபாரம் பண்ணணும். 100 கடைக்கிற இடத்துல 300 கடை தூக்கி போட எங்கேருந்து வியாபாரம் ஆமா? அவ்வளோ ஜனமாக வருது மார்க்கெட்டில். ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செட்டப்பு, இந்த இடம்லாம் பார்க்கும்போது இது ஏதோ புக் ஸ்டாலா இல்லை வந்து ஏதாவது பார்க்கா, சின்ன பசங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி நிறைய நினைப்பீங்க. ஆனால் இது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பட்டினம் பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட். ஸோ இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் அவங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறையா ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஸோ பட்டினம் பக்கத்தில் வந்து மீன் வாங்கும்போது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, இல்லை ரோட்டில் நிற்க முடியல, வண்டிலாம் ரொம்ப ஸ்பீடாக போகுது வருதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக, தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டுன்னு இல்லை, இந்தியாவிலே முதல் முறையாக மீன் மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பார்த்துருப்போம். நம்ம நிறைய அந்த விளாக் சேனல்லாம் பார்க்கும்போது ஃபாரினில் இந்த மாதிரி இடம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மொத்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் செலவுல வந்துட்டு இந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த இடம். ஏன்னா நான் இங்க நிற்கும் போது பாத்தீங்கன்னா மீன் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் யோசிக்கிறேன்னா அடிக்கிற வெயிலுக்கு முன்னாடியே போய் மீன் வாங்கிடணும். அதாவது காலைல 6 மணிக்கெல்லாம் போய் மீன் வாங்கிடணும்ப்பா, 10 மணிக்கெல்லாம் போக முடியாது, அதுவும் பீச் சைட்லாம் அவ்வளோ வெயில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் யோசிக்கிறது. அதை வந்து இனிமே கிடையாது, உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தான் இவ்வளோ பெரிய நிழல் கூட வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு மக்கள் நீங்க எப்ப வேணாலும் வந்து மீன் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு வெயில் இருக்காது, எதுவுமே இருக்காது, நீங்க பாட்டுக்கு ஜாலியா வந்துட்டு மீன் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நிழலா இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் அந்த நிழல் கூட வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்க 1-2 கிடையாது, 362 கடை வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது நான் இங்க நிக்கிறேன்னா இப்போ இந்த ஒரு டைல்ஸ் கடை இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு கடை, இந்த இது ஒரு கடை. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இருக்கா, ஸோ இதே மாதிரியே அங்கங்க ஒன்னொன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கடை. இதே மாதிரி 362 கடை இது அப்படியே சுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. 362 கடைகள் வந்து இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு சின்ன ஹோல் போட்டு ஸ்ட்ரைட்டா போகுதுல, இதெல்லாம் எதுக்குன்னா மோஸ்டா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது இந்த மீன்லாம் கழுவுறாங்களே, அந்த தண்ணி வந்து இப்படி தரையில வந்து நின்றும். நம்ம அதை பார்த்து நடக்கும்போது ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி யாரும் யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீன் கழுவுன தண்ணி ஃபுல்லாமே இந்த ஹோலுக்குள்ள போயிடணும் அப்படின்றதுக்காக அமைச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்டு வெளியே போயிடும், எந்த இடத்துலையுமே யாருக்குமே எந்த ஒரு ஸ்மெல்லும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்காங்க. இதுவுமே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா யாருமே உள்ள வரும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்துடக்கூடாது,
இல்ல மீன் வெட்டு ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அதை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து நடப்பாங்க ஒரு மீன் கடை அந்த மீன் சந்தைக்குள்ள போனாலே. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த ஒரு விஷயம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடம் பாத்தீங்கன்னா மீன் சுத்தம் பண்றதுக்காகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மீன் வாங்கிடுவோம், மீன் சுத்தம் பண்றது எங்க பண்றது, அதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க வந்து சூப்பரா ஒரு இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்க எல்லா இடமும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து மீன் சந்தைக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இதுக்கும் தனித்தனியா ஒரு இடம் வச்சு மீன் சுத்தம் பண்றதுக்குமே ஒரு இடம், மீன் வாங்குறதுக்கு ஒரு இடம், மீன் சுத்தம் பண்றதுக்கு ஒரு இடம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இது ஃபுல்லாமே அதாவது 1 2 3 4 5 6 7 14 இடம் வந்து மீன் சுத்தம் பண்றதுக்கு அமைச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் அந்த பக்கமும் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே ரேக்ல தான் போகுது. இங்க என்ன செட்டப் இருக்கோ இதே செட்டப் தான் இந்த பக்கமும் இருக்கு, இதே செட்டப் தான் அந்த பக்கமும் இருக்கு. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 362 இதெல்லாம் சேர்த்து 362 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் முன்ன பின்ன ஆகலாம் மீன் வாங்குறதுக்கு, இல்ல தேடி போயிட்டு நமக்கு என்ன மீன் வாங்கணும்னு அந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும்ன்றதை தாண்டி இங்க இருக்கு எல்லாருக்குமே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இப்ப மீன் கடைலாம் வெளியே வச்சு உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, இல்ல எங்க இருந்து மீன் விற்க வராங்கன்னு தெரியாது. ஸோ இந்த ஏரியாவை தாண்டி வெளி ஏரியால இருந்து மக்கள்லாம் மீன் விற்கிறக்காண்டி இங்க வருவாங்க. அவங்களாம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றக்காண்டி உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு, மொத்தம் 2 வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஒரு 10 கோடி ரூபா செலவுல நம்ம தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு மீன் கடை வந்திருக்கு, அதாவது மீன் மார்க்கெட் வந்திருக்கு, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு சில மாசங்கள்ல வந்து இதை வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு பொருள் காட்சி, ஏதோ ஒரு இதுதான் இருக்கு போல, இல்ல ஏதோ ஒரு லைப்ரரி இருக்கு போல, இல்ல கிட்ஸ் விளாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும். உள்ள வந்தாதான் இது மீன் மார்க்கெட்டே தெரியும். அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். ஸோ இந்த பக்கம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். வாங்க போலாம். ஸோ அஸ் யூஷுவல் சேம் தான், நம்ம அங்கிட்ட என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த பக்கமும் இருக்கு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே தான் வடிவமைச்சிருக்காங்க. அதே அந்த வாட்டர் கீழே போறதுக்கா இருக்கட்டும், மீன் சுத்தம் பண்றதுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த சைடு 2 பாத்ரூம் இருக்க மாதிரி இந்த சைடு 2 பாத்ரூம் இருக்கு. எல்லாமே வந்து அஸ் யூஷுவல் சேமா தான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இதை எப்படி பாதுகாக்க போறோம், இது எப்படி நம்ம பராமரிக்க போறோம், இதை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இதை எப்படி வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு, இங்க விற்கிறவங்க கிட்ட தான் இருக்கு, வாங்குறவங்க நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ இதை எப்படி என்ன ஏதுன்றதை தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இதை நம்ம வந்து பாசிட்டிவிட்டி எல்லாமே சொல்லிட்டோம், ஸோ இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு சில குறைகள் இருக்கலாம். இல்ல இங்க வந்தா எங்களுக்கு வந்து வியாபாரம் கம்மியா இருக்கும், இல்ல வந்துட்டு நாங்க மொத்தமே ஒரு 15-20 கடை தான் வச்சிருப்போம், இப்ப இங்க 300 கடை வரும்போது அதுக்கான வியாபாரம் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் இங்க விற்கிறவங்க கிட்ட இருக்கும். ஸோ நிறைகள் பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம், குறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இங்க மீன் மார்க்கெட்ன்றது இருக்க எல்லாருக்குமே கடையா, இல்ல குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் கடைன்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க? எல்லாருக்கும் இல்லை, ஏற்கனவே போட்டவங்களுக்கு கடை. இங்கேயே இருக்கவங்களுக்கு மட்டும்தானா? ஆமா, இங்க இருக்கிற எல்லா ஏரியால இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எவ்வளவு கடைகள் வந்து இப்போ ஏலம் விட்டு இல்ல இத்தனை பேருக்கு தான் கடை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்லை, குறிப்பிட்டவங்களுக்கு கடை. ஏற்கனவே இருந்தவங்க கடை, அவங்களோட எங்களோட இதுல அவங்க கிட்ட இருக்கு ஆதாரம்லாம், அதனால எங்களுக்கு கடை. அப்ப மித்தவங்க எல்லாம் இங்க கடை போடக்கூடாது? அப்போ அதுக்கப்புறம் போடக்கூடாதுன்றாங்க. நாங்க அது உள்ள கடையே வேணான்றோம். எதனால வேணான்றீங்க? நாங்க இங்க வந்து இங்கேயே வித்து பழகிட்டோம். நாங்க இந்த இடத்துலயே நாங்க காலங்காலமா விற்கிறோம். 30-40 வருஷமா நாங்க அந்த ரோட்ல கடை விற்கிறோம். அதனால வந்து உள்ள போனா எப்படி தெரியும், இங்க என்ன கார்ல போறாங்க, மீன் கடை இருக்கு, அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு இது தெரியும்ல. இப்போ ஆமா, இங்கதான் கடை இருக்குன்னு கரெக்டா அடையாளத்தோட வருவாங்க. அது உள்ள போயிட்டா சரியா போட முடியாது, எங்களால கூட்டம் வரும்னு தெரியாது, எப்படி வியாபாரம் பொழைக்க முடியும். நாங்க இங்க பழகிடுச்சு எங்களுக்கு இத்தனை வருஷ காலமா. எங்களுக்கு இங்கே விட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு அது பிடிக்கல, உண்மையிலே பிடிக்கல, இது எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 கடைகள் வச்சிருக்காங்க வரிசையா. இப்போ உள்ள வந்து 360 கடை இருக்கா? ஆமாப்பா, 100 கடை இல்லை, இங்க அதிகமான கடை இருக்கு. 250 கடை இருக்குது இங்கே. 250 கடை பட்டினப்பாக்கத்துல வேற கடை இருக்கு. எல்லா கடையும் உள்ள போனா அந்த இடமே பத்தாது, பற்றாக்குறை தான். இப்போ அங்க போகும்போது உங்களுக்கு வியாபாரம் பிரிஞ்சு போயிடாதா? உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். ஆமா, அப்படியே மொத்தமா ஓரளவுக்கு பிரிஞ்சு தனி எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது இல்ல. இப்போ நாங்க எப்படி பிழைக்கிறது சொல்லு? பிள்ளைக்குட்டில எங்க பிள்ளைக்குட்டில எப்படி வாழ்றது, எங்க குடும்பம் எப்படி, அதை யோசிக்க மாட்டாங்கல்ல. ஆனா 10 கோடி ரூபாய் செலவுல இவ்வளவு பெரிய கட்டணம் நாங்க கேட்கவே இல்லையே. அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கலாம், அந்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாம்.
இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் கேட்கவே இல்லை இந்த கடையை. நாங்கள் இங்கே ஏன் கட்டினீங்க? அந்த இடத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்குது, சென்ட் பீச் ஸ்கூல் இருக்குது. அந்த கவிச்சி போய் அந்த பிள்ளைங்களை பாதிக்காதா? நோய் வராதா? அவ்வளோ படத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அந்த ஸ்மெல் அங்கே போகுமா போகாதா? குழந்தைங்களை பாதிக்குமா அதை யோசிக்கணும் கட்டுறவங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூலை வச்சு நம்ம இங்கே கட்டுறோமே, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிக்கல. தேவையா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கடை? 3 இடத்தையும் கொண்டு விட்டால் பிரச்சனை வரும், சண்டை வரும், தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரும், பிரச்சனை உண்டாகும். இப்போ நீங்க இங்க இருப்பீங்க, அவங்களோட இடம் அங்க இருக்கும், அப்படி தனித்தனியா இருக்கும்போது அவர் ஒண்ணும் தெரியாது. மொத்தம் ஒரு இடத்துக்கு போகும்போது என்கிட்ட வாங்குறாங்க, எதுக்கு உன்கிட்ட வாங்குறாங்க? நீங்களே சொல்லுங்க, பிரச்சனை வரதான் செய்யும், கன்ஃபார்மா வரும் பிரச்சனை. இப்போ இங்க ஒரு மீன் மார்க்கெட் ஒன்று வருது இல்லக்கா, இது வந்து அத்தியாவசியம் நினைக்கிறீங்களா இல்ல அனாவசியம் நினைக்கிறீங்களா? அனாவசியம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அது எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான். மார்க்கெட்டுன்னு கிடையாது, அது மார்க்கெட் உள்ள யார் வருவா? வரமாட்டாங்கல்ல. இதில் போகிறவங்க வரவங்க நின்று பார்த்து வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்த்து வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. அவங்க தேவைன்ற மீனை அது வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வரணுன்னுட்டு கொஞ்சம் அதில் நம்ம வீட்டாண்டே வாங்கிடலாமே. ஏன் கஷ்டப்பட்டு வண்டியை விட்டுட்டு மார்க்கெட் உள்ளே போகணும்? அது அவங்க ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கிடுவாங்களே. ஸோ 10 கோடி ரூபாய் செலவில் உங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு கட்டத்தை வந்து கட்டி கொடுத்துருக்காங்கிறப்போ அது எங்களுக்கு வேஸ்ட்டு தான் நினைப்போம். எங்களுக்கு இதுதான் பெனிஃபிட்டு, ரோடு தான். ரோட்டில் போகிறவங்க வரவங்க தான் நின்று வாங்குறவங்க. மார்க்கெட்டுன்னு வர்றப்போ வந்து யாருமே வாங்க வரமாட்டாங்க. அதுக்கு அவங்க ஊர்லேயே அவங்க வாங்கிக்காங்களே. இப்போ லைட் ஹவுஸில் ஒரு 3 கடை இருக்குது, இப்போ பட்டணம் பக்கத்தில் ஒரு 3 கடை, தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. இப்போ எல்லாரையும் மொத்தம் ஒன்றை பண்ண என்ன வியாபாரம் ஆகும் சொல்லுங்கள்? ஒரு 100 கடை இருக்கிற இடத்துல ஒரு 300 கடை இருந்தால் எப்படி வியாபாரம் ஆகும்? மொத்தமாக 322 கடை. சரி, அப்போ எப்படிப்பா வியாபாரம் ஆகும்? வியாபாரமே ஆகாது. 100 கடை இருக்கிற இடத்துல 300 கடை தூக்கி போட எங்கேருந்து வியாபாரம் ஆகுமா? அவ்வளோ ஜனமாக வருது மார்க்கெட்டில். இப்போ அவங்க வந்து உங்களோட உடல்நல கருத்து தான் வந்து வெயிலில் நீங்கள் உட்கார விடாம அது எங்கள் இந்த இடத்துல அவங்கவுங்க இடத்துல கட்டி கொடுத்துடலாமே, அங்கே கட்டினது இங்கேயே கட்டி கொடுத்துடலாமே. இப்போ இங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க, இது வந்து அத்தியாவசியம் நினைக்கிறீங்களா இல்லை அனாவசியம் நினைக்கிறீங்களா? தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இன்னும் இந்த மார்க்கெட்டுக்கு போனால் ஜனம் எங்கள் வயசானதுங்க வருதுங்க, காரில் நிற்கிதுங்க, நின்று அதுங்களால நாங்கள் எடுத்துன்னு போய் காட்டுவோம். அங்கே உள்ள எந்த வயசானதுங்க வந்து வாங்க, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அது தேவையில்லாத மார்க்கெட்டு கவர்மெண்ட் கட்டி அங்கே உயிரை வாங்குறாங்க. 10 கோடி ரூபாய் செலவில் உங்களுக்காக இவ்வளோ. ஆமாம், 10 கோடி ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்களான்னு கேளு. எங்களுக்கு ஏழை மக்களுங்க நாங்கள் கஷ்டப்படுறோமே, அதுங்களுக்கு கொடுத்துக்குதுனான்னு கேளு. சோறு இல்லாத கிடக்குதுங்க, கஞ்சி இல்லாத வலைக்கு போகாத அதுங்களுக்கு கொடுக்குதான்னு கேளுங்க. மக்களுங்களுக்கு நின்னாத்துக்கு அது சொல்லுங்க. ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறேன்னா எதனா கொடுக்கணும். இது 10 கோடி ரூபாய்க்கு என்னத்துக்கு? ஏன் அது வேணான்றீங்க? இப்போ எல்லாருக்குமே கடை வசதி, 300 கடைகளுக்கு மேலே உட்காந்து வியாபாரம் பார்க்குற மாதிரிலாம் ரெடி. இங்கே இருக்கிற மார்க்கெட்டு வியாபாரம் அங்கே இருக்காது. இங்கே இருக்கிறன்னா வண்டி நிறுத்திட்டு பார்த்துன்னு போதா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வண்டி நிறுத்திட்டு வாங்குவாங்க. அங்கே போனால் யார் வாங்குவா? யாரோ பார்க்கிங்கை விட்டு வாங்குற மாதிரியே ஆள் வராது. இங்கே போகிற வழியிலேயே பார்த்துக்கினே போவோங்க, எது பிடிக்குதோ அது வாங்குங்க. அங்கே போய் எங்கே பார்க்கோம்? உள்ளே இருக்கிற மார்க்கெட்டுக்கு தேடி வராதுங்க. 4 ஊர் ஒன்றா போடுறாங்க, 4 ஊர் கஸ்டமர்லாம் பிரிஞ்சு போக வேண்டியதான். எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு 1000 கஸ்டமர் இருப்பாங்க. எனக்கு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த 1000 கஸ்டமரும் எனக்கு தேடின்னு வரலன்னா என்ன பண்ணுறது? வரும், பிரச்சனை வராத இருக்குமா? அவங்க இறக்கும்போது நான் கத்துவேன், நான் இறக்கும்போது அவங்க கத்துவாங்க, பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும். என் பேர் லக்ஷ்மி, இந்த இடம் பேர் நொச்சிக்குப்போம். இங்கே வந்து இந்த மாதிரி யார் வந்தாலும் வந்து வாங்குற மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்குறாங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, பார்த்தா நீட்டாக இருக்கும். காலையில் வந்தால் விற்றுட்டு போயினே இருப்போம். இங்கேயே இருக்குன்னு அவசியம் இல்லை. இது ஃப்ரீயாக இருந்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கடை போடுறோன்னா அவங்க வந்து என்னென்ன ரூல்ஸ் வைக்கிறாங்க. மொத்தமே இந்த பழம் இருக்குல்ல, இந்த சைஸ் தான் கடை. இவ்வளோ கடையில் நாங்கள் இவ்வளோ பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறோம்? முதல்ல அதுக்கு ஒரு இது சொல்லணும். எங்களுக்கு அந்த பாக்ஸ் வைக்கவும் இடம் இல்லை, நாங்கள் நின்று வாங்குறதுக்கும் எங்களுக்கு கொடுக்குறதுக்கும் இடம் கிடையாது. ஒரு ஆளுக்கு மேல் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இங்கே வந்து பெரிய பெரிய மீன் வர இடம். அந்த பெரிய பெரிய மீன் நான் ஒரு 10 கிலோ 5 கிலோ மீன் தூக்கி நான் எப்படி வைக்கிறது? வைக்க முடியாது. மோஸ்ட்லி இந்த மீன் கட் பண்ணி வைக்கிறதா கூட அங்கே இடம் கிடையாது. சரியா? அது எங்களுக்கு செட் ஆகாது அந்த இடம். எங்களுக்கு இப்படியே விட்டாவே போதும். பரவாயில்ல, நாங்கள் ஒரு 30 வருஷமாக, நானே வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமாக இங்கே கடை தான் போட்டுன்னு இருக்கோம்.
ஆனால் எங்களுக்கு அந்த வெயில் மழை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாத்துலேயும் கஷ்டப்படுறவங்க தான். அதுக்குன்னு போயிட்டு நாங்கள் மேனி விட அதெல்லாம் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இப்படியே விட்டுருங்க, எங்களுக்கு அந்த கடை வேண்டாம். 10 கோடி ரூபாய் செலவுல அந்த இடம் தேவை. எப்பா நீ கட்டினி எங்களுக்கு பிரயோஜனமாக கட்டுப்பா. இவ்வளோண்டு பொட்டி கடை மாதிரி கட்டியிருந்தா நாங்கள் மீன் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணுறது? எங்கே இப்போ இன்னைக்கு நைட்டு பிடிச்சிட்டு வராங்கன்னு நாங்கள் எங்கே வைக்கிறது? ஐஸ் பண்ணுறது காலையில் தான் ஜனம் வரும், காலையில் தான் நான் சேல் பண்ணணும். ஒரு போட்டு நிறையெல்லாம் ஏற்றிட்டு வராங்க, அதெல்லாம் நாங்கள் எங்கே வைக்கிறது? எங்களுக்கு இடம், அந்த பொருள் வைக்க இடம் சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ 4 ஊர் சேர்ந்து ஒரே இடத்துல கடை வைக்க போறது, அதெல்லாம் செட் ஆகுமா சொல்லுங்க. நீங்க இங்க 100 பேர் சும்மா ஒன்றும் இல்லை, அவன் அந்த ஊரில் இருக்கிற போட் எடுத்துன்னு வந்து இந்த ஊரில் வச்சாவே சண்டை தான் வரும். அது உண்மைதான். பொறுமையாக சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை உங்கள் ஊரில் வச்சுக்கணும். அவன் என்ன சொல்லுவான், ஏன் இந்த ஊரில் நான் பொழைக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அது செட் ஆகுது. ஒரே இடத்துக்குள்ள மீன் விற்க அது யாருமே செய்ய மாட்டாங்க. படிச்சவங்க மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆமாம், ரொம்ப படித்து முத்தி போயிருக்காங்க பாரு, அவங்க இந்த வேலை செய்வாங்க. யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த ஊர்னா மீன் ஃபிஷ் மார்க்கெட்னா லைட் ஹவுஸ் ஃபிஷ் மார்க்கெட்டு, இந்த இடத்துல குறிப்பிட்ட மீனுங்க விற்கும். இந்த இடம் எப்படின்னா இது செட் ஆகிடும். அதே மாதிரி பட்டினப்பாக்கனா அதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்குது, அவங்களுக்கு அந்த தேவைக்கு அவங்களுக்கு அங்கே கட்டி கொடுக்கணும். எல்லா ஊரும் சேர்த்து ஒன்றா சேர்ந்துட்டு நீங்கள் போலீஸ் பந்தாபஸ் போடுவீங்களா? அதெல்லாம் நியாயமே இல்லை பண்ணுறது. இலவசம் கிடையாதான், லீஸு சொல்கிறாங்க. எழுத வரவங்க தான் சொல்கிறாங்க, இது எங்களுக்கே தெரியாது. லீஸுன்றாங்க, வாடகைன்னு சொல்கிறாங்க, கரண்ட்டு பில்லு காசு, தண்ணி காசுன்றாங்க. நாங்கள் ஏதோ ஃப்ரீயாக எங்கள் ஊருக்காரங்களே பைப்பு போட்டிருக்காங்க, அடித்து எடுத்துன்னு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியே வரல கூட நாங்கள் கடல் தண்ணியில் கூட நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். ஏன்னா கடலில் வந்த மீன் தானே, எங்களுக்கு தண்ணி வசதியில் எங்களுக்கு தேவை கிடையாது. நீ தண்ணிக்கு கரண்ட்டு காசு கேட்குற, தண்ணிக்கு காசு கேட்குற, இடத்துக்கு வரி கேட்குற, என்ன இது? எங்கள் இடத்துல நாங்கள் அதெல்லாம் கொடுக்கணுமா? எப்படி கொடுப்பாங்க? இதில் வர்றது ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது, எப்படி கொடுக்க முடியும்? 10 கோடி ரூபாய் செலவுல அவ்வளவு பெரிய மீன் மார்க்கெட் வந்து கட்டியிருக்காங்க. 362 கடை, எல்லாருமே போய் மொத்தமா உட்காந்து வியாபாரம் பண்ற மாதிரி. அது இங்க இருக்க மக்களுக்கு இருக்கட்டும், இந்த ஏரியாவில் இருக்கட்டும், இல்ல பட்டினப்பாக்கம் மீனவர்களா இருக்கட்டும், இதுல தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல அனாவசியமான ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அனாவசியம்லாம் இல்லை. இது இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக வந்து ரோடு எப்படி திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டதுனால வந்து ஒரு வண்டி கூட நிற்க மாட்டேன்து, மீன் வந்து வாங்கிறதுக்கு வர மாட்டேன்றாங்க. ரோடு திரும்பினத்தோடனே ஓவர் ஸ்பீடாக வராங்க, எந்த வண்டியும் இந்த ரைட் ஹேண்ட் பக்கம் வரமாட்டேங்குது. லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் நிற்க வச்சா மார்க்கெட்டில் வாங்குறவங்களுக்கும் நிற்க விட மாட்டுறாங்க. அப்படியே போயிடுது. மார்க்கெட்டு ஒதுக்குப்புறமா இருந்தாக்கா உள்ளே போயிட்டு மீன் வாங்கின்னு நிம்மதியாக கார் உள்ளே பார்க்கிங் இருக்குது, உள்ளே போய் விட்டுட்டு மீன் வாங்கிட்டு போகலாம். ஆனால் தேவை தான், இந்த மீன் மார்க்கெட் வந்து மக்களுக்கு தேவைதான். தேவைதான். இப்போ வந்து நீங்க இப்போ லைட் ஹவுஸ் மீன் மார்க்கெட் சொல்லி தனியா ஒன்று இருக்கும், பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட் தனியா ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கும்போது மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வைக்கிறதுனால வியாபாரம் வந்து பாதிப்படையும். எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்களே, ஒரு ஒரு ஊருக்கு தான் தனியாக வைப்பாங்க. 360 கடையுமே ஒரே இடத்துல வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வியாபாரம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லை அந்த பக்கம் இருக்கவங்க சொல்றாங்க இந்த மாதிரி மொத்தமா வச்சிங்கன்னா எங்களோட வியாபாரம் பாதிப்பாயிருந்தேன் அப்படின்னு. நீ கரெக்டு தான். பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறவங்களும் நொச்சிக்குப்பத்தில் இருக்கிறவங்களும் 2 பேரையும் ஒரே மார்க்கெட்டில் வச்சுன்னா வியாபாரம் பாதிப்பு. அந்தந்த ஊருக்கார் வந்து அந்தந்த இடத்துல மட்டும்தான் மீன் வியாபாரம் பண்ணணும். அப்போ மட்டும்தான் வந்து அவங்க மீன் சேல்ஸ் ஆகும். என்ன மறுபடியும் அவங்கள எட்டுன்னு வந்து அதே மார்க்கெட்டில் விட்டால் ஒரு திடீர்னு பிரச்சனை வரும். அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தார் மட்டும்தான் அந்த மீன் மார்க்கெட்டில் இருக்கணும். அவங்க ஊருக்கு நேரம் ஒரு மார்க்கெட் கட்டி அந்த மார்க்கெட்டில் அந்த கிராமத்துக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.